சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா சொல்லும் வார்த்தைக்கு அதுவும் கவனமாக கேள். மனதை அலைப்பாய விட்டுவிட்டு இங்கே கண்களை மட்டும் வைத்துக்கொண்டு என் வார்த்தையை கேட்காத கவனமாக மனதை ஒருநிலைப்படுத்தி என் வார்த்தையை கேள். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயலை பற்றி உன்னிடத்தில் நான் பேச வேண்டும். உன் மனதை பற்றி எனக்கு தெரியாதா? உன் மனதில் இருக்கும் எண்ணங்கள் பற்றி எனக்கு தெரியாதா? அந்த எண்ணங்களின் ஓட்டம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாதா? எங்கே இருப்பவர்கள் உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசையில் இருக்கிறார்கள். குழந்தையே, உன் நடத்தையில் குறை கூறி அனைவருக்கும் முன்னாலும் உன்னை தலைகுனிய வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு காத்திருக்கும் உறுதியை பற்றி நான் பேச வேண்டும். நீயும் எதை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்வாய், அவமானத்தை தாங்கிக் கொள்ள மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். யாருக்கு முன்னாலும் தலைகுனிந்து கைகட்டி நிற்க உனக்கு பிடிக்காது என்பதும் எனக்கு தெரியும். எது இல்லை என்றாலும் எனக்கு தெரியும். எது இல்லை என்றாலும் எதற்கு குறைவாக இருந்தாலும் மான மரியாதையை என்பதில் எந்த குறையும் யாரும் வைத்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பாய் என்பதும் எனக்கு தெரியும். அதனால்தான் இனியும் பொறுமையாக இருக்கக்கூடாது என்று ஓடோடி வந்தேன். உன்னை பார்க்க அவமானப்படுத்தி பார்த்தே தீர வேண்டும், உன்னை கேவலப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு காத்திருக்கும் ஒருத்திக்கு தண்டனை கொடுக்கத்தான் வந்தேன். நான் எதுவாக இருந்தாலும் கூட பொறுமையாக காத்திருப்பேன், திரும்பி விடுவாள் என்று. ஆனால் இந்த விஷயத்தில் நானும் இனியும் பொறுமையாக இருக்கக்கூடாது என்று தான் நான் தண்டனை கொடுக்க ஓடோடி வந்தேன். என் அன்பு குழந்தையே, நாட்களும் காலங்களும் கழிந்து கொண்டு தான் இருக்கிறது. கெட்டவர்கள் வாழ்ந்துதான் வருகிறார்கள் என்ற எண்ணத்தை இன்றோடு நான் அழித்து காட்டுகிறேன். உன்னை அவமானப்படுத்தி உன் நடத்தையை கேவலமாக பேசிய அவளை தண்டனைக்கு உள்ளாக்கப் போகிறேன். இந்த சாயப்பா எப்படிப்பட்டவர் என்பதை அவளுக்கும் சரி உனக்கும் சரி உணர்த்தப் போகிறேன் என்ற நிச்சயம் இது நடக்கும். இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்தி பார்க்க எவனும் உருவாக மாட்டான் என்பது உண்மை. சரி, தைரியமாக இரு. இது போல உன்னிடத்தில் இருக்கும் எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அத்தனையும் நிவர்த்தி செய்கிறேன். அத்தனையிலும் இருந்து உனக்கு விடுதலை தருகிறேன். இந்த சாயப்பா நான் செய்வேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் என்னை நம்பு. இல்லை என்றால் இப்பொழுது தள்ளிவிட்டு போ. உன் தலையில் அடித்து சத்தியம் செய்கிறேன், இனிமேல் உனக்கு எந்த குறையும் இருக்காது. இருக்கும் குறைகளும் நிவர்த்தி செய்வேன். இந்த சாயப்பா நம்பி இருக்கும் என் குழந்தைகளை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். இது சத்தியம். என் குழந்தைக்கு இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் உனக்கு நான் என்னால் முடிந்ததை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். கவலைப்படாதே, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.